வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோ யாருக்குன்னா, அது நம்ம ஸ்கூல், காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான். இன்னும் சில டேஸில், வீக்ஸில் ஃபைனல் ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்துடும். பட் இன்னும் நம்ம பசங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, புக்கை ஓப்பன் பண்ணியிருக்க கூட மாட்டாங்க. சிலருக்கு டெய்லி மாதம் மாதமாக படித்து ரெடியாக இருப்பாங்க. பட் அதை எப்படி ஞாபகத்தில் வச்சு எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்றதை பற்றி நினச்சி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி ஃபாஸ்ட்டாக ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் கம்ப்ளீட் சிலபஸையும் கவர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக எக்ஸாம் படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறது, ரொம்ப முக்கியமாக ஒரு 8 டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 8 டிப்ஸும் ஃபுல் வீடியோவும் பார்த்து கற்றுக்கோங்க. உடனே வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி அந்த 8 டிப்ஸ் பார்த்து எப்படி ஷார்ட் டைமில் எக்ஸாம்ஸை படிக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். இது நம்ம புக்ஸ் Unread சேனல். நான் உங்கள் படிப்ஸ் பேசுகிறேன். ஸோ நம்ம அந்த 8 டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த 8 டிப்ஸ் உங்களை ஈஸியாக மெமரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனால் எக்ஸாமை நல்லா எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போனஸ் டிப். நீங்கள் படிக்கும்போது சூயிங்கம் இல்லைன்னா டார்க் சாக்லேட் சாப்பிட்டுட்டே படிக்கலாம். இது உங்களுக்கு பிரெயினை நல்லா ஆக்டிவாக வைக்கும். ஸோ மெமரைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ குறைஞ்ச நேரத்தில் தேர்வுக்கு படிப்பதற்கான முதல் படி எப்படின்னா, அப்ளை பெரட்டோ பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் என்னன்னா, உங்களோட 80% ரிசல்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு 20% இன்புட்ஸ்ல இருந்து தான் வரும். ஸோ நீங்கள் உங்கள் சிலபஸை ஃபஸ்ட்டு கிளியராக லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. கடைசியாக நடந்த 5 to 7 வருஷம் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு கொஸ்டின் பேங்க்ல இருந்து என்னன்னு லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. என்னன்னு கிளியராக மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த 20% இன்புட்ஸ் உங்களுக்கு மினிமம் 50% ரிசல்ட்ஸை வாங்கி கொடுத்துரும். அதாவது நீங்கள் மினிமம் பாஸ் ஆகிறதுக்கான தேவையான எல்லாத்தையும் இதுவே வாங்கி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் சிலபஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது டிப், மிச்சம் இருக்கிற நேரத்தை பேஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் போடுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுங்க. அதுலேருந்து எது முக்கியமோ அந்த சாப்டர்ஸ், அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணி படிங்க. ஃபுல் சிலபஸையும் எப்படியாவது கவர் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிவிஷனுக்கு கொஞ்சம் டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காண்டி கண்டிப்பாக ஒதுக்குங்க. மூணாவது டிப், பொமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அது ஒன்றும் இல்லை, இது ஒரே ஸ்ட்ரெச்சாக முழு மூச்சாக படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்படி மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்க்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் திருப்பி கண்டினியூஸாக படிங்க. இது உங்கள் மெமரி பவரை ஸ்ட்ராங்காக பூஸ்ட் பண்ணும். நீங்கள் படித்ததெல்லாம் இன்னும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க யூஸ் ஆகும். இந்த மெத்தட் உங்கள் மெமரியை சூப்பராக பூஸ்ட் பண்ணுன்றது ஒரு ப்ரூவன் ஃபேக்ட். இதை வச்சு ஈஸியாக படித்ததெல்லாம் ஞாபகத்துலேயும் எக்ஸாம் அப்போ இருக்கும். நாலாவது முக்கியமான டிப், ஆக்டிவ் லேர்னிங். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் படிக்கணும். ஸோ அந்த கொஞ்ச நேரமும் ஃபுல் ஃபோக்கஸ்டு ஆக்டிவ் லேர்னிங்காக படிக்கணும். ஆக்டிவ் லேர்னிங்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் சரௌண்டிங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு படிக்கிறது தான் ஆக்டிவ் லேர்னிங்னு சொல்கிறாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு கம்ப்ளீட் ஃபோக்கஸ்டு லேர்னிங்கை தான் ஆக்டிவ் லேர்னிங்னு சுருக்கமாக சொல்லணும். ஸோ புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் ஃபோனோ இல்லை டிவி ரிமோட்டோ யூஸ் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. கிளியர் மைண்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். சும்மா மேலோட்டமாக படிக்கவும் கூடாது. ஸோ முக்கியமாக உங்கள் ஃபோன்ஸ் தான் மெயினான டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஃபோனெல்லாம் உங்கள் அப்பா அம்மாட்ட கொஞ்ச நாள் கொடுத்து வச்சுருங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ 5வது முக்கியமான டிப், அப்ளை நிமானிக் மெத்தட்ஸ். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஆரம்பத்திலிருந்து படிக்கிறது முடியாத காரியம். ஸோ இருக்கிற கொஞ்ச நேரத்தில் படிக்கணும். வேகமாக படிக்கணும். வேகமாக படித்தது மறந்தாலும் மறந்துடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் நிமானிக் மெத்தட்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஒன்றும் இல்லைங்க, சின்ன வயசுலலாம் நம்ம ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசிடிலாம் எப்படி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட்டு பாடியோ இல்லைனா ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்லி படிச்சிருப்போம். இந்த மாதிரி மெத்தட்ஸுக்கு பேர் தான் நிமானிக் மெத்தட்ஸ். ஸோ பாட்டு பாடி கான்செப்டை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது, இமேஜ் ரிலேட்டடாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது, அது பின்னாடி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதெல்லாம் தான் நிமானிக் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெத்தட்ஸில் நீங்கள் கோரிலேட் பண்ணி படிங்க. ஸோ படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு ரீகலெக்டிங் மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் முக்கியமான ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செயினிங் டெக்னிக். செயினிங் டெக்னிக்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கிற மெத்தட்ஸ் பேர் தான் செயினிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் படித்ததை ரிலேட் பண்ணி படிங்க. படித்த எந்த ஒரு கான்செப்ட்ஸும் இல்லை இன்ஃபர்மேஷனையும் 4 to 5 தடவை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஞாபகப்படுத்தும் போது எது கூடயாவது ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் அப்போது ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். 7வது முக்கியமான டிப், டீச் டில் பர்ஃபெக்ட். நீங்கள் படித்ததை தெளிவாக சுருக்கமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பாருங்கள். இந்த டெக்னிக்கை ஃபேமன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டை படித்ததை லிஸ்ட்டு போடுங்க. லிஸ்ட் பண்ணதை சுருக்கமாக எவ்வளோ கண்டென்ஸ் பண்ணி எழுத முடியுமோ எழுதிக்கோங்க.
அதை இன்னும் எவ்வளோ சுருக்கமாக நீங்கள் ஒரு குழந்தைக்கு எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ அதை மாதிரி ஈஸியாக சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்கள் மைண்டில் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும், ஞாபகத்துலேயும் இருக்கும். குறைஞ்ச நேரத்தில் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கான லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் விஷுவல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறது தான். லாஸ்ட்டாக ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நிறைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆன்லைனில் உங்கள் சிலபஸ்க்குன்னே தனியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதில் பாயிண்ட் பை பாயிண்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் மெமரைஸ் ஆகும். ஸோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ போனஸ் டிப் நான் சொல்லணும் இல்லையா? ஸோ இன்னொரு போனஸ் டிப் என்னென்னா, எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் அழகாக பண்ணுங்கள். சும்மா கலர் கலராக அடிச்சிடாதீங்க. அதே மாதிரி ஃபுல்லாக ப்ளூ பென்லேயே எழுதி முடிச்சிடாதீங்க. எங்கெல்லாம் தேவைப்படுதோ ப்ளூ அண்ட் பிளாக் பென்னை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நல்லா ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், அழகாக ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஒழுங்காக சாப்பிடுங்க, ரொட்டீன் டைமில் சாப்பிடுங்க, தூங்குங்க. புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு பண்ணி உங்கள் மைண்ட் அண்ட் பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா எக்ஸாம்ஸ் எழுதுகிற நண்பர்களுக்கும் ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். இது நம்ம புக்ஸ் 100 சேனல். நான் உங்கள் படிப்ஸ். பாய்.